உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். கேரளாவுக்கு உதவிக்கரம் நீட்டியிருக்கிறது தமிழ்நாடு. ஏற்கனவே கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு வேண்டிய உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக உறுதியளித்த தமிழ்நாடு முதலமைச்சர் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் 5 கோடி ரூபாய் நிதி உதவியை அறிவித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கர் ஓட்டி. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொள்வதற்கு கேரள அரசுக்கு துணையாக பணியாற்றிட தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 IAS அதிகாரிகள், ஒருவர் சமிரன் மற்றும் ஜானி டாம் பர்கிஸ், 2 IAS அதிகாரிகளை மீட்பு குழுவினராக உடனடியாக தமிழக முதலமைச்சர் அனுப்பி வைத்திருக்கிறாரு. அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட பகுதியில் நிவாரண பணிகளுக்கென கேரள அரசுக்கு தமிழக அரசின் சார்பாக முதலமைச்சருடைய பொது நிவாரணத்திலிருந்து ஒரு 5 கோடி ரூபாயை வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு. கேரள முதலமைச்சரோட தொலைபேசியில பேசின பிறகு தமிழ்நாட்டிலிருந்து மீட்பு குழுவினர் தீயணைப்பு துறையிலிருந்து ஒரு 20 பேரும், அதே நேரத்துல மாநில பேரிடர் குழுவிலிருந்து ஒரு 20 பேரும், ஒரு காவல் SP தலைமையில ஒரு 10 பேரும், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர் அடங்கிய குழுவும், இது போன்ற பல்வேறு குழுக்களையும் அங்க மீட்பு மற்றும் நிவாரண பணிகளுக்காக தமிழக முதலமைச்சர் அனுப்பி வைத்திருக்காரு. இந்த குழு இன்றே கேரளாவுக்கு புறப்பட்டு சென்று தமிழக முதலமைச்சரோட உத்தரவின் பேரில் பல்வேறு நிவாரணம் மற்றும் மீட்பு பணி நடவடிக்கையில ஈடுபடுவார்கள். 2 IAS அதிகாரிகள் தலைமையில இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. நிவாரணத்துக்காக பல்வேறு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தமிழக முதலமைச்சர் இந்த அறிக்கையின் மூலமாக தெளிவுபடுத்தியுள்ளார். நன்றி பாஸ்கர். ஏற்கனவே பாஸ்கர் குறிப்பிட்டது போல தமிழ்நாடு முதலமைச்சர் கேரள முதலமைச்சரோடு தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2 IAS அதிகாரிகளை கேரளாவுக்கு துணையாக இந்த மீட்பு பணிகளில் உதவுவதற்காக நிர்மாணித்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். 5 கோடி ரூபாய் நிதியுதவி தமிழ்நாடு அரசின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.